ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹோம் லோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சில ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு 40 lakhs ஹோம் லோனில் 25 lakhs வரைக்கும் சேவ் பண்ணலான்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இவர் தான் சுரேஷ். ஹோம் லோன் வாங்கி வீடு வாங்கியிருக்காரு. இப்போ லோன் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். லோன் அமௌண்ட் 40 lakhs, இன்ட்ரெஸ்ட் 8.5%, டென்யூர் 25 years. இதில் இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்னொன்று ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட். சுரேஷ் எக்ஸாம்பிள் படி பார்த்தோன்னா ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அவரோட 25 years லோன் பண்ணி இருக்கும், 8.5% தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 8.5%லேருந்து 8%ம் ஆகலாம், இல்லை 9%ம் ஆகலாம். பொதுவாக பேங்க்ஸ் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் லோன் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்போ ஏறும் இறங்கும், இதை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு ஒரு டவுட் வரும். ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெப்போ ரேட்னால தான் ஏறும் இறங்கும். இதை கண்ட்ரோல் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்க தான் இந்தியாவில் கரன்சி நோட்ஸை பிரிண்ட் பண்ணுவாங்க. இப்போ ரெப்போ ரேட்னா என்னென்னு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேங்க் கஸ்டமர்ஸ்க்கு லோன் கொடுத்தா அது இன்ட்ரெஸ்ட் ரேட், அதுவே ஆர்பிஐ பேங்க்குக்கு லோன் கொடுத்தா அது ரெப்போ ரேட். ஆர்பிஐ பிரிண்ட் பண்ண மணியை பேங்க்குக்கு லோன் கொடுக்குறாங்க, பேங்க் கஸ்டமர்ஸ்க்கு லோன் கொடுக்குறாங்க. சப்போஸ் ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை 6%ன்னு செட் பண்ணியிருக்காங்க. பேங்க் மினிமம் ஒரு 2.5% மார்ஜினில் நமக்கு லோன் கொடுப்பாங்க. இதுதான் அவங்களோட ப்ராஃபிட். ஸோ இந்த 6% + 2.5% ஆட் பண்ணால் அதுதான் பேங்க் கஸ்டமருக்கு போடுற இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.5%. எப்போல்லாம் இன்ஃப்ளேஷன் கூடுதோ அப்போல்லாம் ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ ரெப்போ ரேட்டை ஒரு 0.5% இன்க்ரீஸ் பண்ணால் ரெப்போ ரேட் 6.5% ஆகிடும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் 9% ஆகிடும். அதுவே இன்ஃப்ளேஷன் குறையும் போது ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை குறைப்பாங்க. சப்போஸ் ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை ஒரு 0.5% டிக்ரீஸ் பண்ணால் ரெப்போ ரேட் 5.5% ஆகிடும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் 8% ஆகிடும். இந்த இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா, சப்போஸ் உங்கள் பேங்க் ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை குறைச்சும் உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேங்க் குறைக்கலன்னா நீங்கள் பேங்க்கை போய் கேட்கலாம். இப்போ சுரேஷ் மந்த்லி இஎம்ஐயாக எவ்வளோ கட்டணும்னு பார்ப்போம். சுரேஷ் மந்த்லி 32,000 கட்டணும். இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 56,62,000 கட்டணும். 40 lakhs ஹோம் லோனுக்கு மொத்தம் 96,62,000 கட்டணும். உங்களோட லோனோட ஆரம்பத்தில் நீங்கள் கட்டுற இஎம்ஐயில் அதிக அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு தான் போகும். லோன் முடிகிற காலத்தில் அதிக அமௌண்ட் பிரின்சிபலுக்கு போகும். இப்போ நீங்கள் எப்படி லோன் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேவ் பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்ட் பேமெண்ட், இன்னொன்று இன்க்ரீஸ் இஎம்ஐ ஆப்ஷன். ஃபஸ்ட் பார்ட் பேமெண்ட் பற்றி பார்ப்போம். சுரேஷ் எல்லா வருஷமும் பார்ட் பேமெண்ட்டாக ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா பே பண்ணால் சுரேஷோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 56 lakhsலேருந்து 42 lakhs ஆகிடும். லோன் டென்யூரும் 25 yearsலேருந்து 19 years ஆகிடும். சுரேஷ் மொத்தம் இதில் சேவ் பண்ண அமௌண்ட் 14 lakhs. நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆனால் நீங்கள் பார்ட் பேமெண்ட்டாக எவ்வளோ வேணால் கட்டலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோன் வாங்கியிருந்தால் ஆர்பிஐ ரூல் படி நீங்கள் பார்ட் பேமெண்ட் பண்ணதுக்கு பேங்க் எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் போடக்கூடாது. இப்போது இன்க்ரீஸ் இஎம்ஐ ஆப்ஷன் பற்றி பார்ப்போம். சுரேஷ்க்கு எல்லா வருஷமும் சேல்ரி ஹைக் இருக்கும். அதனால் சுரேஷ் எல்லா வருஷமும் இஎம்ஐ ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணால் சுரேஷோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 56 lakhsலேருந்து 31 lakhs ஆகிடும். லோன் டென்யூரும் 25 yearsலேருந்து 13.5 years ஆகிடும். சுரேஷ் மொத்தம் இதில் சேவ் பண்ண அமௌண்ட் 25 lakhs. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி ஹோம் லோனில் மணி சேவ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.